வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோர் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாவனா அவங்க அப்பா வந்துட்டு இறந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலுமே அவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. ஆர்கிடெக்டா வந்துட்டு பணி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த கோயில் அடிச்சிட்டாங்க. திரும்பி அந்த கோயில் எங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வயசு வரத்து போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே நிறைய அமானுஷங்கள், ஏதோ ஒரு அக்கா அழுகுற மாதிரி, ஏதோ ஒரு பொண்ணு அவங்கள்ட்ட வந்து நிக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணிட்டே இருக்கு. யார் அவங்க, இவங்க மூலியமா என்ன கம்யூனிகேட் பண்ண பாக்குறாங்க, அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குதா, திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க முன்னாடி தோன்ற மாதிரி வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு தோணுது. இதுக்கு மொத்த விதையா இந்த படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவனா ரொம்ப சிறப்பான நடிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க தமிழ்ல பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லலாம். பாவனாவை தவிர்த்து இந்த படத்துல வரக்கூடிய எந்த கேரக்டருமே சுத்தமா மனசுல நிக்கவே இல்லை. முக்கியமா படம் பார்க்கும் போதுதான் இது ஒரு ஹாரர் படமா அப்படிங்கறது வந்துட்டு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் இவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணது எதுவுமே ரொம்ப சுமாரா இருந்தது. காஞ்சனாவில் வந்தது பாத்தீங்களா, சரத்குமார் வந்துட்டு ஏமாத்தி அந்த நிலத்தை அபகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஆவியை வந்து இது பண்ணுவார். அதே ஒரு ஃபார்மேட்டை இந்த படத்தை வந்து எடுத்து வச்சு ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையை சோதிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளாஷ்பேக்ல இந்த கதையெல்லாம் வந்துட்டு போகுது. எந்த இடத்துலயுமே ஹாரர் மூமெண்ட் ஆகட்டும் எதுவுமே சும்மா பயமுறுத்துற வகையில கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் ரொம்ப சுமாரான டோரா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.